शिवनामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयोस्तं स्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम् मंगले मंगलाधारे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थं मंगलेशि मांगल्यं देहि मे सदा இந்த போனோட அந்த மைக் நல்லா கேக்குது அவர் வாய்ஸ் நல்லா வச்சிருக்காரு மாரமனும் உமாரமனும் பனதரகல்பம் பனாதராகல்பம் அரவதனும் புரவதனும் வந்தே பானாரின் அசமதானாரிங்கிறது சங்கரநாராயண ஸ்தலம். அந்த பேரமின்மையை எங்க பார்க்க முடியும்னு கேட்டா இந்த அப்பைய சித்தர் பண்ண ஸ்தோத்திரம் இது பிரத்யட்சமா ஸ்தோத்திரத்தோட தான் பார்க்கணும். மாரமனும் சொன்னா மகாலட்சுமியை கொண்டவன், உமாரமனும் சொன்னா உமாதேவியை கொண்டவன், பணத்தரங்கள் சொன்னா பணம் சொன்னா செல்வம் இல்லை, இங்க பாம்புக்கு பேர் பணம். அப்படி பாம்பின் அணைய கொடுத்திருப்பவர் அர்த்தம், இவர் பாம்பு ஆபரணமாய் கொண்டவர் அர்த்தம். இப்படி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையை இங்க ஸ்தோத்திரம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நடராஜா சன்னதியில கோவிந்தா சன்னதி நடுவில் சொன்னா நிவாரணம் குமாரமனம் புனதரகல்பம் பனாதராதல்பம் அரமதனம் புரமதனம் வந்தே பானாரின் அசமபானாரின் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இதெல்லாம் நமக்கு மீட்கிறதுக்காக தான் நம்மளுடைய பெரியவர்கள் இங்க வாழ்ந்து காட்டிருக்காங்க. இதுதான் இங்க பேச வந்திருக்கோம். நடராஜாவை பிரதிஷ்டை பண்ணுவாரா கோவிந்தாஜாவை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, நடராஜாவை பூஜை பண்ணுவாரா கோவிந்தாஜாவை பூஜை பண்ணிருக்காங்க. வேதமே கிடையாது. வேதமின்மையை காட்டக்கூடிய சைவ வைஷ்ணவ கௌமார கானாபத்திய சாத்த சொல்ற எந்த விதமான செல் மதத்திலும் மதம் வேதமே இல்லாத ஒரே கஷேத்திரம் சிதம்பரம். அதுல நம்ம நிரூபணமா நம்ம சொல்லிக்க முடியும், பெருமிதமா சொல்லிக்க முடியும். அந்த இடத்துல வாழ்ந்த நமது அஷ்டகோத்திர வெங்கடாச்சாரியாருடைய பாரம்பரியம் நமது கிடைச்ச ஒரு பொக்கிஷம். தேவியார் சுவாமி ரங்காச்சாரிய சுவாமி பொக்கிஷம்னு சொன்னா அதுல எந்த விதமான என்ன மாற்றம் ரொம்ப நான் சின்னவை. எனக்கு அவரை பத்தி பேசுறதுலாம் பெரிய தகுதியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தகுதி தான், தீட்சிதாரன்னு ஒரு தகுதி மட்டும்தான். மற்றபடி வயசோ ஞானமோ அவரை பேசுற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நானும் காலத்தை எந்த காலத்தை அனுபவித்த ஒரு விஷயத்தை உங்களை பகிர்ந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த சிரத்தாஞ்சலியில் நானும் ரெண்டு வார்த்தையை பதிவு பண்றேன். என்ன கேட்டா ஒரு எனக்கு குரு சோமகல்யாண தீட்சிதர்னு எனக்கு ஒரு குரு, ரெண்டு மூணு குருவான இருக்கா. அதுல சோமகல்யாண தீட்சிதர்னு ஒரு குரு. அவர்கிட்ட நான் ஸ்தோத்திரங்கள்லாம் பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாடம் பண்ணிட்டு இருக்கிற போது உனக்கு நடராஜா சுப்பிரபாதம் சொல்லி தரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எல்லா ஸ்தோத்திரமே கத்துக்கிறோம்னு ஆசைப்படுறதுதான், கற்றுக் கொடுக்குறவா கற்றுக் கொடுக்குறதா. இதுல ஒரே ஒரு விஷயம், ஐக்கியம் மட்டும்தான் மறைச்சு கற்றுக் கொடுத்தது அகஸ்தியருக்கு. நீயா தெரிஞ்சுட்டு வந்தாட்டு உனக்கு விருப்பமானது எனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன தப்பான விஷயம், அதுக்குள்ள பேசுறதுக்கு டைம் இல்லை. அப்போ அப்படி நான் ஸ்தோத்திரம் சொல்லும்போது சுப்பிரபாதம் எனக்கு சொல்லி தரமான்னு கேட்டேன். நான் ரொம்ப ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இதை கற்றுண்டா இதை நடராஜா சங்கத்தில் திரும்ப பாட வைக்கல, பாடவே அப்படின்னு. சரி, இப்போ அந்த வாட்சி தானே கற்றுக்கிற ஒரு வாட்சியில் சில வாழ்க்கை கொடுக்கறது தான் வழக்கம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கற்றுட்டோம். கற்றுட்ட உடனே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு மார்கழி மாதம் வரும்பொழுது ஒரு 2 நாள் போய் சுவாமி சங்கத்தில் சுப்பிரபாதம் சொல்லுவோம். சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல. அவர்கிட்ட போய் க்ஷமா பிரார்த்தனை பண்ணினேன். அவர் சொன்னார், நீ இப்படி சொல்லாட்டா என்ன, நீ இந்த மாதிரி ரெக்கார்டு தான் பண்ணுவிய, இந்த ரெக்கார்டு பண்ணி என்னோட கோபத்தையும் போட முடியாது, அதுவே போதுமாச்சு அப்படின்னு. அந்த நல்ல யோசனை தான் எங்கள் அப்பா போய் சொன்னேன், இது மாதிரி விஷயம் அப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நான் போய் ஏற்பாடு பண்ணும்போது இங்கேயும் ஒரு ஸ்டுடியோ அதில் போய் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ ஐயா குருநாதர் சொன்னது என்ன விஷயம்னா, இது யார் பண்ணா தெரியுமான்னு பாடம் நடத்தும்போது கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இது மகாவிஷ்ணுவே பரமேஸ்வரனுக்கு பண்ண ஸ்தோத்திரம் தான், மகாவிஷ்ணுவே பரமேஸ்வரனுக்கு பண்ண ஸ்தோத்திரம் தான். புரியல அப்படின்னு. நமது ஊர்ல
அவர் பண்ணின ஸ்தோத்திரம் இது. நடராஜா அப்ப இது எப்படி எல்லாருக்கும் வந்து கல்லூரி உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருகத்வஜ அப்படின்னு நித்தியம் எல்லாருக்கும் முடிச்சுதான் இருக்கு சுப்பிரபாதம். அதை கேட்க கேட்க இவருக்கு ஞாபகம் என்னன்னா கோவிந்தராஜாவுக்கு சுப்பிரபாதம் இருக்கு, நடராஜாவுக்கு சுப்பிரபாதம் இல்லைன்னு ஒரு வாஞ்சையோட பண்ணின ஸ்தோத்திரம் இது. உத்திஷ்டோ உத்திஷ்ட கௌரீஷ உத்திஷ்ட விஷ்ணவத்வஜ உத்திஷ்ட சித்சபாநாத தைலோக்கிய சிவம் குரு. மங்களம் சிவம் ரெண்டு ஒண்ணுதான். இதை கேட்கவே இல்லாம இதுல எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 32 ஸ்லோகம்னா இதுவும் 32 ஸ்லோகம். அப்படியே அமைக்கணும்னு சொல்லி அந்த சுப்பிரபாதத்தை அமைச்சு கொடுத்துருக்கார். இது ரொம்ப விசேஷம்பா, அதனாலதான் இது வந்து நித்தம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதனால அதை ரெக்கார்ட் பண்ண உடனே அதை வெளியிடுறதுக்காக யார் வெளியிடுறதுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டா ஏபிஆர் சுவாமிக்கு தான் உண்டு. நம்ம அப்பா பண்ண ஸ்தோத்திரம் அவர் கையால தான் வெளியிடணும்னு அப்பா ஆசைப்பட்டு எங்க அப்பாவுடைய ஆசையினால செக்ரட்டரி, அன்றைய செக்ரட்டரி முதல் பிரதியை வாங்குறது அவங்க நடராஜா வாங்கிறதா அவங்க செக்ரட்டரி. இந்த பக்கம் அவ அப்பா பண்ண ஸ்தோத்திரத்தை இவர் வெளியிடணுங்கிற ஒரு ஆசையில அந்த ஒரு 2008 நடந்த ஒரு நிகழ்ச்சி. நடராஜாவுடைய சுப்பிரபாதத்தை ஒளிப்பேடையாக நம்ம வெளியிட்டோம். அப்படிப்பட்ட இடத்துல அங்க வந்து 2 வசனம் சொல்லும் வரும்பொழுது இதை அப்பா பண்ணினது தாம் செஞ்சது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான கர்வமும் இல்லாமல் அந்த ஒரு வயசு செய்த விஷயங்கள் பொருளுடைய பொக்கிஷம் எல்லாமே இருந்துமே அந்த சபை எப்படி அதை வெளியிடுறதுக்கு பேச வேண்டுமோ அந்த 2 வாரம் அங்க இருக்கிற சபையில பெரிய தீட்சிதாலதான் துரசாமரத்ன தீட்சிதெல்லாம் இருந்தார். அப்போ சம்ஸ்கிருத பண்டித் அவெல்லாம் வந்து அங்க சபையில உட்காந்து அந்த வெளியே நடக்குறாங்க. ரொம்ப பிரமாதமா நடத்தி கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா அது முதலாக கொண்டு நம்ம மேல அபாரமான விசுவாசம். நம்ம பார்த்தாலே சுவாமி வாங்குவார், என்ன நாங்கள் சாதாரண நீங்க தீட்சிதா நடராஜா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இப்படிதான் அவருடைய வார்த்தை. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவாறு பார்த்தாலும் நமஸ்காரம். இந்த கை கூப்பிட ஸ்ரத்தாஞ்சலின்னு நாம வந்து கை கூப்பிடணும்னு சொல்ல எதனால வருதுன்னா அவளை பார்த்து தான் நமக்கு கற்றுக்கணும்னு சொல்லுவோம். யாரை பார்த்தாலுமே கை கூப்பிடணும். நம்ம உமானத்துக்கு சொல்ல ஒருத்தர் பார்த்துட்டு வரீங்க, அவரும் யாரை பார்த்தாலும் கை கூப்பிடுவோம். சின்ன குழந்தைங்க தெளிவாக பார்த்தாலும் அந்த 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 மாதிரி ஒரு பద్ధதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அந்த வினயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வித்தியங்கள் இருந்தாலும் என்ன நமக்கு வந்து பரிமளிக்க செய்யணும் நம்மளுடைய ஸ்ரத்தைய. இப்போ நேர பிரதட்சமா வாழ்ந்தவரும் மாறின வாழ்ந்துடும். அது கை கட்டின கையை எடுக்கிறதே கிடையாது. அப்படியே நடந்து எந்த ஒரு அவர்கள் உமானத்துக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். நானும் சின்ன பையன், அவங்க இருந்து ஒரு பையன், நீங்க என்ன பார்த்தா இந்த கை கும்பிட்டு சொல்றல வாங்கி அப்படின்னு சொல்ற அப்படின்னு. அப்படி கிடையாதா? உண்மை வணங்குறதா அர்த்தம் இல்லை. உள்ள சுவாமி இருக்கான், அவனுக்கு நமஸ்காரம். இந்த ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வருது. அவன் தெளிவாருடைய ஒரு பிரசாதம்லாம் ரொம்ப குறைஞ்சுமே போகிறது. அதுதான் வருத்தமா இருக்கு. இதை சொல்லி இருக்கும்போது யாருக்கும் மகிமை தெரியாதுன்னு சொல்லுவா. இருக்கும்போது அவருடைய மகிமை யாரும் தெரியாது. சுவாமிகிட்டே நம்ம வந்து வருஷத்துல ஒரு தடவை உட்காந்து பேசுவோமா அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு தடவை சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்து பார்த்து வருவோமான்னு சொன்னா பெரிய ரேரா. ஆனா இன்னைக்கு அவர் இருக்க மாட்டாரா, அவரை பத்தி பேச மாட்டோமா, அவரை பத்தி கேட்க மாட்டோமா, அவரை பத்தி சொல்ல மாட்டோமா, எல்லாரும் முடியும். இந்த விஷயம் உட்காந்து அவ இருக்கும் போது நேரம் உட்காந்து பேசியிருந்தா அவருடைய ஜீவன் இன்னும் ஜீவிச்சுட்டு அவருக்கு திருப்தியாக யாருமே வரலப்பா இவங்க எவ்வளவா திருப்தியாக இருக்க, நமக்கு என்ன வேலை இருக்கு. இன்னைக்குமே ஆத்மாவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். லட்சியம் இல்லை என்றால் ஜீவன் தங்க உணவு. சரீரத்துல ஜீவன் தங்கணும்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் லட்சியம் வரும். அதனால நல்ல வாழணும்னு ஆசைப்படுறவெல்லாம் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இலக்கை இருந்து கொண்டே இருந்தால் அந்த இலக்கில் ஓட 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 அவருடைய ஆன்மாவுக்கான வயது குறைந்து கொண்டே போகும். அதில் மாற்றம் இல்லை. அப்படி எதிர்பார்த்தவர்கள் அவர்கள்லாம். அதனால அவர்கள் பேசுறது குறைவும் நினைச்சவர்கள் அவருக்கு அந்த இயற்கையே அழைக்க வேண்டிய தெய்வமே மகேஸ்வரனே பகவானை அழைப்பாரே தவிர அது இல்லாமல் அவர்கள் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மாவையும் இறைவன் கொண்டு செல்வதில்லை என்று தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பரமாத்மா ஆத்மாக்கள்லாம் எங்களுக்கும் ஜீவிச்சுருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம சமாதியில பார்க்கிறோம் இல்லையா, சமாதி தான் எனக்கு ஜீவ சமாதிகளை வாழ்ந்துட்டே இருக்காங்க இல்லையா. இவாளுக்கு நம்முடைய சம்பிரதாயப்பட்ட நகரமா இருக்கிற சமாதி ஆவானா இவாள் இப்ப ஆன்ம சமாதியா இருக்க.
காட்டியிருக்கும் சொல்லி இந்த வாய்ப்பளித்த இந்த எளிய சுவாமிகளுடைய குடும்பத்தாருக்கும் நமது ஐயா ராமனையாவுக்கும் ராமசங்கருக்கும் நமது நன்ற மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.